தமிழ்நாட்டில் நேரடி தமிழ் படங்களுக்கு திரையரங்குகளே இல்லை, அந்த நிலைமைக்கு ஆகிடுச்சு. அதான் இந்த பக்கம் பார்த்தா இந்த ருத்ரமாதேவி, கோப்பெருந்தேவி, புரூஸ்லி இப்படி 180 தேட்ரு புக் ஆகிடுச்சு. எனக்கு நேரடி படங்களுக்கு என் படத்துக்கே தேட்ரு இல்லைங்கிறாங்க. அது என்ன டப்பிங் நாடா இல்லை தமிழ்நாடா? இது என்ன தமிழ் ப்ரொடியூசர் கவுன்சிலா இல்லை தமிழ் டப்பிங் ப்ரொடியூசர் கவுன்சிலா? இதுதான் என் கேள்வி. இதை உங்கள் சேம்பர் கவுன்சில், அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் அண்ட் எக்ஸிபிட்டர் அசோசியேஷன் இதெல்லாம் உட்காந்து பக்காவாக முடிவெடுத்து ஒரு 75% தமிழ் படங்கள், மற்றதான் டப்பிங் படங்கள், அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். அது கொண்டு வர்றவங்கெல்லாம் பெரிய ஸ்டாரை வச்சு படம் எடுத்துகிட்டு உட்காந்துருக்காங்க. அதனால் பிரச்சனை இருக்குது. அதனால தான் அங்கே அணுக வந்தேன். இதுக்கு பிரச்சனைக்கு தீரணும், விரைவில் இதுக்கு தீர்வு காணணும், கண்டே ஆகணும். இல்லாட்டி இந்த படத்தை முடிச்சுட்டு என்ன பண்ணுமோ பண்ணுவேன், அவ்வளவுதான். அதை இப்போ சொல்ல விரும்பலை. நன்றி, வணக்கம்.